மாமா மாமா, இந்த ப்ளூ புடவை கட்டின்னு வராளே அவளா இல்ல சிவப்பு புடவை கட்டின்னு வராளே யார் பொண்ணு? புடவை கட்டிட்டு இருக்கனால 2 பேருமே பொண்ணாத்தான் நேக்கு தெரியறது. படுத்த ரேல் பார்த்தா கல்யாண பொண்ணு யாருன்னு கேட்டேன். முதல்ல யார் வந்து நோக்கு நமஸ்காரம் பண்றாளோ அவதான் கல்யாண பொண்ணு. ஏண்டா அதோட பறக்கிற? நான் பறக்கல மாமா, ஆள் தெரியாம ஆசைப்பட்டக்கூடாதுன்னு கேட்டேன். கோகிலா, மாப்பிள்ளை நமஸ்காரம் பண்ணிக்கமா. மாமாவுக்கு நமஸ்காரம் பண்ணுமா, அவர்தான் மாப்பிள்ளைக்கு கார்டியன் மாதிரி. நன்னாயிரம்மா செத்தையரம்மா, என் ஆத்துக்காரிக்கு மட்டும் ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு போய் உட்காந்துக்கோ, அது போதும். எல்லாம் சம்பிரதாயப்படி நடந்து கொடுத்து குழந்தை அப்படியே ஒரு பாட்டும் பாடிடுமா. அது பாட தெரியலன்னா விட்டுருங்களேன், பரவாயில்ல. பாட தெரியுமா? பாட தெரியுமாவா? சித்தரங்க பேசவும் தோணுதடி செல்லம்மா, பேசவும் தோணுதடி. ஷாபாஷ் பல. மடியில் வீழ்ந்தது போலிருந்தேன், வெள்ளிப்பனியுருகி மடியில் வீழ்ந்தது போலிருந்தேன், பள்ளித்த
பாட்டு பாடிச்சே இப்படி அனுசரிச்சு போறானே, நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தாசான தாசன் தானா? அவனை பத்தி நோக்கு தெரியாதா? வாசல்ல பிச்சை கேட்டு பாடுற பிச்சைக்காரன் கூடவே சேர்ந்து